ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. பொழுது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 12 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உட்காருங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன ஒரு பிரசங்கம். ஆனால் இந்த யூடியூப்பில் இதுக்கு பிறகு பார்க்குறவங்க யாராவது இருப்பீங்க. அதனால் இந்த பிரசங்கத்தினுடைய 1.5 மணி நேரம் பிரசங்கம் உங்களுக்கு இதே சேனலில் தந்தை மகன் தூய ஆவியானவர் என்றால் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். அது 1.5 மணி நேர பிரசங்கம். அதனுடைய ஒரு ஷார்ட் 4-5 லைனில் நம்ம இதை சுருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம 1.5 மணி நேரம் கேட்ட பிரசங்கம் 4-5 மணி நேரத்தில் சுருக்கணும் அப்படின்னா, ஒரு கடவுள் 3 ஆட்கள். அவரை ஒரு கடவுளாக மாற்ற காரணம் ஒரே தன்மையில் உள்ளார். 3 ஆட்களாக அவர்களை மாற்ற காரணம் 3 விஷயங்கள். என்ன? ஒன்று மெமரி, இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று ஃப்ரீவில். பர்சனாக வேற்றுமைப்படுத்துவது இந்த 3 தான். ஒரு மனிதரை இன்னொரு மனிதரிடமிருந்து வேற்றுமைப்படுத்துவது, வெவ்வேறாக்குவது. அந்த டைவர்சிட்டிக்கு காரணம் ஒரு ஆள் இருக்கிற மெமரி, ஒரு ஆள் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆள் இருக்கிற ஃப்ரீவில். அப்போ இது 3 தான் தந்தையையும் சுதனையும் தூய ஆவியானவரையும் வேற்றுமைப்படுத்துகிறது. ஆனால் அவர்களுடைய அந்த ஒரு தன்மை அவர்களை ஒரு கடவுளாக வைக்கிறது. ஓகே, ஒருவராக இருப்பதால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதான் நான் சொன்னேன். ஒருவராக கணவனும் மனைவியும் மனிதர்கள், ஒரே தன்மையில் உள்ளவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒற்றுமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் அவர்கள் எல்லாரும் மனிதர்களாக இருப்பதால் ஒற்றுமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு தன்மையில் இருப்பதால், ஒரு பீயிங்கில் இருப்பதால் ஒற்றுமைக்கு அவசியம் இல்லை. அந்த ஒற்றுமைக்கு அவர்களுக்கு காரணம் என்ன? அதான் சரண்டரிங் சொன்னேன். ஒரு தன்மையில் இருப்பதால் ஒரு கடவுள், 3 பேரும் 3 நபர்களாக்குவது மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரீவில். அவர்களுக்கு ஒற்றுமை தருவது சரண்டரிங். அந்த சரண்டரிங் இருக்கிறதுனால அந்த லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. அது ஒற்றுமையை தருகிறது. இது அப்படியே நம்ம திருக்குடும்பத்தில் பார்க்குறோமா? திருக்குடும்பத்தில் பார்க்குறோம். 3 பேருமே 3 பேர். சுசேப்பர், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து, குழந்தை இயேசு. 3 பேருமே 3 பேராக இருக்கிறாங்க. ஆனால் 3 பேருமே மனிதர்களாக இருக்கிறாங்க ஒருவர். ஆனால் ஒரு தன்மையில் இருப்பவர்களுக்கு ஒற்றுமை இருக்கா? இருக்கு. 3 பேருமே என்ன பண்ணுறாங்க? சரண்டர் பண்ணுறாங்க. அந்த சரண்டரிங் என்ன? கணவனும் மனைவியும் மகனுமா இருக்கிற 3 பேருமே அந்த ஈகோ இல்லை, தலைகணம் இல்லை. எங்கேயோ ஒரு இன்டர்வியூவில் இயேசுவை அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம். அந்த வீட்டுக்கு வந்திருந்த பொழுது அந்த இன்டர்வியூவில் கேட்டாங்களாம், இயேசு தானே, நீங்கள் தானே இந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாற காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம் இயேசுவை பார்த்து. இயேசு சொன்னார், ஐயோ நான் இல்லை, இந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க காரணம் நான் கிடையாது. இதோ அங்கே இருக்கிறாங்களே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட விட்டுட்டாங்களாம். மாதா கிட்ட அவருடைய தாழ்ச்சி. மாதா கிட்ட போன இன்டர்வியூ எடுக்கிறவர் மாதா கிட்ட போயிட்டு, இந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க நீங்கள் தான் காரணமாமே. மாதா சொன்னாங்க, அது யார் சொன்னாங்க? ஏசு சொன்னாங்க, ஐயோ நான் கிடையாது, சூசையப்பர் தான். அவர் இல்லைன்னா நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம், நாங்களாம் செத்து போயிருப்போம், கல்லை எரிஞ்சு கொள்ளிருப்பாங்க என்ன எல்லாமே. நான் இருந்தால் தானே என் பையன் பிறப்பான். அப்போ இந்த பையன் பிறக்க காரணம் நான் இருக்கிறேன், நான் இருக்க காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுருவாங்களாம். அப்போ அவர்கிட்ட போகும்போது கேட்பாங்களா, இந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க நீங்கள் தான் காரணமாமே. அது யார் சொன்னாங்க? அதை மாதா சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்போ அவர் சொன்ன, நான் இல்லை கிடையாது, ஏசு தான் காரணம். பாருங்கள், ரொட்டேட் ஆகி திரும்ப வந்துடுச்சு, ஏசுக்கிட்டே வந்துடுச்சு. இதுதாங்க சரண்டரிங். எனக்கு என்னுடைய மெமரி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய ஃப்ரீவில் இருக்குது. ஆனால் அது என் அப்பா கிட்ட கொடுக்குறேன், என் அம்மா கிட்ட கொடுக்குறேன், என் கணவன் கிட்ட கொடுக்குறேன், என் மனைவி கிட்ட கொடுக்குறேன். சரண்டர் பண்ணி அந்த நிம்மதியில் நான் வாழறேன். நாங்கள் வாழறோம் ஒரு குடும்பமாக. அது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கான்னு பாருங்கள்.
இது 3 தான் நம்ம சொன்னோம். ஓகேவா? இது ட்ரினிட்டி என்னன்னு நான் சொன்னேன். ட்ரினிட்டி என்ன அல்லன்னு சொல்லணும் இல்லையா, அது நான் சொல்லலை. ஏன்னா திருத்துவத்தைக்கு எதிராக நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில், அது 325 தான் உண்மையாகவே இந்த வார்த்தை சபை இதுதான் திருத்துவம் என்று சொன்னது. ஏன்னா நம்மளுடைய புரிதல் சரியாக இருந்தால் நம்மளுடைய பார்வை சரியாக இருக்கும். சாதாரணமாக சொல்லுவாங்க 1 + 1 + 1 = 3. 1 + 1 + 1 = 3. ஆனால் ட்ரினிட்டியில் காரியத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்க? 1 + 1 + 1 = 1 அப்படின்வாங்க. அது எப்படிங்க அந்த கணக்கு சரியாகும்? அந்த கணக்கு தப்பு. 1 + 1 + 1 = எப்பவுமே 3 தான், எப்பவுமே 3 தான். ஆனால் ட்ரினிட்டியில் 1 + 1 + 1 = 3 அப்படின்றது உண்மைதான். ஆனால் அதனுடைய ஒருமை வரும்போது இட் இஸ் நாட் 1 + 1, இட் இஸ் 1 × 1. 1 மல்டிப்ளிகேஷன் 1 அது என்ன? இப்போ புரியுதுல்ல? அப்போ 1 + 1 + 1 = 3 தான். அந்த ப்ளஸ் மாறி இன்ட்டு வரும் பொழுது 1 ஆகிடும். ஸோ 3 நபர்களும் ஒரு கடவுளும். அப்போ ப்ளஸ் போடும் பொழுது நபர்களும், இன்ட்டு போடும் பொழுது நம்மளுடைய புரிதல் என்னவோ அதுதான் நம்மளுடைய பார்வை. அப்போ அந்த புரிதல் சரியாக இருந்தால் உங்களுடைய வழிபாடு சரியாக இருக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கும், ஆண்டவர் யார் என்று புரிந்து கொண்டால். அதனால் 1 + 1 + 1 = 3 தான். 1 × 1 × 1 = 1. இனி திருத்துவம் என்ன அல்ல. ஒன்று அந்த தொடக்க காலத்தில் மாடலிசம் அப்படின்னு ஒன்று இருந்தது. வடிவங்கள், அதாவது படைப்பிலே தந்தையாக பார்க்குறோம், மீட்பிலே மகனாக பார்க்குறோம், இயேசுக்கு பின் தூய்மைப்படுத்துபவராக பார்க்குறோம். அதனால் இவர் 3 பேர் கிடையாது, ஒருத்தர் தான். ஒருத்தரை படைப்பாளியாக பார்க்குறோம், ஒருத்தரை மகனாக பார்க்குறோம், அவரையே அட்சிக்கிறவராக பார்க்குறோம், தூய்மைப்படுத்துகிறவராக பார்க்குறோம். திஸ் இஸ் ஹெரசி, தப்பறை, முதல் தப்பறை. இப்படி யாராவது உங்ககிட்ட இந்த திருத்தத்தை இப்படி குறைச்சிட்டாங்கன்னா இது தப்பறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரே தந்தையும் ஒருவரே பாடுபட்டு மீட்டவரும் அவரே அட்சிப்பவரும் கிடையாது. இது 3 பேருமே 3. 2வது தப்பறை ஏரியனிசம். தந்தையால் படைக்கப்பட்டவர் தான் மகன், அதாவது தந்தை எக்காலத்திலும் உள்ளவர், ஆனால் இயேசு கிறிஸ்து அவரிடமிருந்து பிறந்தவர். He proceeds from the father அப்படின்றது பிறந்தவர் அப்படின்னு ஏரியனிசம். ஏரியன் ஒருத்தர் சொன்னார், அதுவும் திருச்சபை சொல்லிச்சு, இது பைபிளினுடைய படி கிடையாது, உண்மை கிடையாது, கத்தோலிக்க திருச்சபை இதை நம்பாது. அதனால் தந்தையிடமிருந்து பிறந்தவர் கிடையாது இயேசு கிறிஸ்து. 3 சபார்டினேஷனிசம். தந்தைக்கு அடுத்த நிலையில்தான் மகன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல பைபிளில் சொல்லுவார், என்னை விட பெரியவர் தந்தை அப்படின்வார். 2வது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த உலக முடிவை பற்றி எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்வார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஐயோ, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் குறைஞ்சவரா அப்படின்னு தோணும். இஸ்வலன் பார்ந்தவர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இன் எசன்ஸ் தே ஆர் த சேம், பட் இன் ஃபங்க்ஷன் தே ஆர் டிஃப்ரெண்ட். ரோலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்பாவும் அம்மாவும் பையனும் 3 பேருமே மனிதர்கள் தான். எசன்ஸில் 3 பேருமே மனிதர்கள், ஆனால் ரோலில் வித்தியாசம் இருக்குது. அப்பாவுக்கு அப்பாவுடைய ரோல், அம்மாவுக்கு அம்மாவுடைய ரோல், பையனுக்கு பையனுடைய ரோல். ஃபங்க்ஷனலி தே ஆர் டிஃப்ரெண்ட், எசென்ஷியலி தே ஆர் சேம். அதனால தான் இயேசு சொன்னார், தந்தை என்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாழ்ச்சியில் சொன்னார் வழிய, இட் இஸ் நாட் சபார்டினிசம். திருச்சபை அதையும் எதிர்க்கும். நோ. அடாப்ஷனிசம். சாதாரண மனிதனாக இருந்த இயேசுவை 30வது வயசில் இயேசு கிறிஸ்துவை இறைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். இது 4வது தப்பறை. ஏன்னா நம்ம சரி மட்டும் தெரிஞ்சுக்கூடாது இல்லையா, தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படியும் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படியும் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. 30 வயசு வரை அவர் மனுஷனாக தான் இருந்தார், அதிசயங்கள் அற்புதங்களை செய்யலை. 30 வயசுக்கு மேலே தூய ஆவியானவர் வந்த பொழுது அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும் கடவுளாக மாறினார், கடவுளாக ஆண்டவர் மாற்றினார். 4வது தப்பறை ஹெரசி. 5வது பாகப்பாடு. தந்தை மட்டும் நீ பார்த்தா கடவுள் கிடையாது, மகனை மட்டும் பார்த்தா கடவுள் கிடையாது, தூய ஆவியானவர் மட்டும் பார்த்தா கடவுள் கிடையாது. இவங்களை 3 பேரும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் கடவுள்கள். பாகமாக பார்த்தீங்கன்னா கடவுள் கிடையாது, ஒன்றா சேர்ந்தாதான் கடவுள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன் ஷார்ட் சொன்னேனே, 3 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தப்பறை. 3 பேருமே 3 பேர், 3 persons. இது ஆழமாக பதியட்டும். இயேசு கிறிஸ்து இனி விவிலியத்தில் ஒரு 1 2 3 பார்ப்போமா? அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது திருவசனம். யோவான் 10:30. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, இயேசு என்ன சொல்றாரு? we are equals. தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், வெவ்வேறாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதே இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனம்.
16 உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன். ஒரு 3 வருஷம் முன்னால் நினைக்கிறேன், அதான் ஒரு யூடியூப் சேனலில் அல்லோஸ் பாராக்ளிட்டோஸ் அப்படின்ற ஒரு 30 சீரீஸ் ஆஃப் டாக் கொடுத்துருக்கிறேன். அது எப்போது டைமர் தான் பாருங்கள். அது பேர், அதனுடைய ஹெட்டிங்கே அல்லோஸ் பாராக்ளிட்டோஸ். அல்லோஸ் பாராக்ளிட்டோஸ் என்ன வித்தியாசம்? இது வந்து கிரேக்க வார்த்தை. பாராக்ளிட்டோஸ் அப்படின்னா தூய் ஆவியானவர். 2 வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். கிரேக்கில் பயன்படுத்தும் போது ஹெட்டரோஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெட்ரோஸ் அப்படின்னா ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படின்னா, ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னா என்ன? ஓரினம் ஆணும் பெண்ணும், அதான் ஹோமோ. ஹெட்டரோ அப்படின்னா உங்களுடைய திருமணங்கள் ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி இல்லையா? ஹெட்ரோசெக்ஸ், ஆணும் பெண்ணும். ஹெட்ரோனா இந்த வேற்றுமை இருக்கிறதா ஹெட்ரோ அப்படின்னா. ஹெட்ரோஸ் அப்படின்ற வார்த்தை அப்படி இருந்ததுன்னா ஹெட்ரோ பாராக்ளிட்டோஸ் வச்சிருந்தாருன்னா ஏசிங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்காக நான் ஒரு துணையாளரை தருவேன், என்ன மாதிரி கிடையாது, வேற மாதிரி துணையாளரை தருவேன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு? அல்லோஸ் பாராக்ளிட்டோஸ், என்னை போலவே மற்றொரு துணையாளர். அந்த வாசிங்க 16வது வசனம், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை. அந்த மற்றொரு அப்படின்ற இடத்துல ஹெட்டரோஸ் பயன்படுத்தல, அல்லோஸ் பயன்படுத்தி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னை போலவே மற்றொரு துணையாளர். அப்போ நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல நானும் தூயாவியானவரும் ஒன்றாக தான் இருக்கிறோம். நாங்கள் 3 பேருமே எசன்ஸில் சேமாக தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லி வருவது நாங்கள் மூவருமே கடவுள். ஆழமான ஒரு நம்பிக்கைங்க. மூவொரு கடவுள் இயேசு. ஏன்னா ஒரு சக்கீர் நாயிக் அப்படின்னு ஒருத்தர் ரெகுலராக யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கடவுள்னு சொல்லியிருக்கிறார். யோவான் இதில் ரிப்பீட்டடாக சொல்கிறார், நான் கடவுள் அப்படின்னு சொல்லலைங்க. ஆனால் அதனுடைய எல்லாம் ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. அதனால் ட்ரினிட்டின்ற ஒரு சிந்தனை பைபிளில் இல்லைன்னு சொன்ன முட்டாள்தனம். ட்ரினிட்டின்ற வார்த்தை பைபிளில் கிடையாது, ஆனால் ட்ரினிட்டின்ற சிந்தனை பைபிளில் உண்டு. அதே மாதிரி இயேசு நான் கடவுள் சொல்லலை, ஆனால் இயேசு கடவுள் என்பதை நிரூபிக்கிற இன்னொரு இடம் கூட இருக்குங்க. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு முடக்குவாதமுற்றவனை அவனுடைய பாவங்களிலிருந்து மன்னித்து எழுப்பி விடுவார். நல்லா கவனிங்க. பாவங்களிலிருந்து மன்னிக்கும் பொழுது அவங்க கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, பாவங்களை மன்னிக்க உனக்கு அதிகாரம் என்ன? கடவுள் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்கணும். யூதர்களுக்கு இருந்த இந்த சிந்தனை இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ட்ரூ, 100%. பாவங்களை மன்னிக்க கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்கள் மன்னிக்கிறது என்ன? மனுஷனை மன்னிக்கிறது என்ன? நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறீங்களா இல்லையா? மன்னிக்கிறீங்க. அப்போ அது என்ன மன்னிக்கிறீங்க நீங்கள்? வாட் டு யூ ஃபர்கிவ்? கடவுளால் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அது 100% உண்மை. அப்போ மனிதனுக்கு எதிராக செய்வது, அதுக்கு வார்த்தை என்ன? அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு எதிராக. அப்போ மனிதருக்கு எதிராக செய்வது என்ன? குற்றம். மனிதன் கடவுளுக்கு எதிராக செய்வது என்ன? பாவம். அப்போ பாவங்களை மன்னிக்க கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை இயேசு கொண்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்வது தான் முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்தி சொல்றார். நான் உன்னை குணப்படுத்துகிறேன், எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போ. There where Jesus is proving that he is God. அந்த இயேசு சொல்றார், நானும் தந்தையும் ஒன்று, நானும் தூய ஆவியானவரும் ஒன்று. அப்போ 3 கடவுள், 3 நபர்களில் 3 ஆட்களில் ஒன்றாக வீற்றிருக்கும் கடவுள் தன்மையை கொண்ட இயேசு கிறிஸ்து தன்மையில் உள்ளவர். ஒருவர் மட்டும் கிடையாது, ஒற்றுமையில் உள்ளவர். அந்த ஒற்றுமையை இன்று நம்முடைய குடும்பங்களுக்கு கேட்போம். சிந்தனைகள் ஆழம்தான். இது நீங்கள் தியானித்தால் தான், இது நீங்கள் உள்வாங்கி தியானிச்சாதான் யூ கேன் அப்ளை டு யோர் ஃபேமிலி. அந்த சரண்டரிங், அந்த லவ், அந்த ஒபீடியன்ஸ் உங்களுடைய குடும்பங்களில் வரணும்னா நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் சரியான கடவுளாக இருக்கணும். நீங்கள் வெறுப்பை, விரோதங்களை, பயங்களை, காயங்களை, பாவங்களை ஆராதிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த கடவுள் கிடையாது. நீங்கள் வணங்குற கடவுள் வேற கடவுள், நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் வேற கடவுள். அது மூவொரு இறைவனாகிய கடவுள் கிடையாது. உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய காயங்கள், உங்களுடைய பயங்கள், இதை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னா அது ட்ரினிட்டேரியன் காட் கிடையாது. அண்ட் யூ ஆர் நாட் அட் ஆல் கிறிஸ்டியன். நான் இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் சொன்னதான் கிறிஸ்துவ கடவுள், இல்லைனா உலகத்தை படைத்த கடவுள். இதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை பைபிளினுடைய அடிப்படையில் சொல்லித்தர கடவுள். இந்த கடவுளை புரிஞ்சுப்போம், ஏற்றுப்போம், வாழ்வாக்குவோம்.
மூவொரு கடவுளில் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.